மரத்தின் பார்வையில். கடல். கடலே, முதல் உயிரினத்தை தோற்றுவித்தது நீதான். உன்னில் உன் வம்சமாகிய ஏகப்பட்ட உயிரினங்களை நீ இன்று கொண்டுள்ளாய். மீன், பாசிகள், தாவரங்கள் அனைத்தும் உன்னில் அடக்கம். மக்களுக்கு போக்குவரத்திற்காகவும் பயன்படுகிறாய். இந்த உலகத்தை அதிக ஆக்கிரமிப்பு செய்ததும் நீதான். உன்னில் உள்ள ஒரே ஒரு குறை, கடல் முழுவதும் நீ உப்பாக இருக்கிறாய். தாகத்திற்கு உன்னால் பிரயோஜனம் இல்லை. உன்னைப் போலவே நானும் மரமாயிருந்தாலும் அநேக உயிரினங்களான என்னுடைய வம்சாவளியை விதை என்னும் பெயரில் என்னுள் அடக்கி வைத்திருக்கிறேன். ஆனால் ஏகப்பட்ட நன்மைகள் என்னிடமிருந்து இந்த மக்களுக்கு உண்டு. பட்டையாக மருத்துவ குணத்தில், உணவுப் பொருள்களாக இலை, காய், கனி போன்றவை, ஓய்வெடுப்பதற்கு நிழலாக, மற்ற உயிரினங்களை வாழ வைப்பதற்கு புகலிடமாக கூடுகட்ட உதவுகிறேன். பொந்துகளில் வாழ்கின்றன சில உயிரினங்கள். அதிகப்படியான நன்மையை நான் மக்களுக்கு அளிக்கிறேன். இருந்தாலும் ஏன் என்னை அழிப்பதில் இந்த மக்களுக்கு அவ்வளவு ஆனந்தம்? என்னை வாழவிடாமல் என்னை வெட்டி சாய்த்து அதன் மூலம் பலன் பெற நினைக்கிறார்களே ஏன்? உன்னை விட நானும் மக்களுக்கு அதிகமான நன்மைகளைத்தான் தருகிறேன். குறை ஒன்றும் அவர்களுக்கு கொடுத்ததில்லை. நான் இறந்த பிறகு அவர்கள் என்னை பயன்படுத்தி கொள்ளலாமே. உயிரோடு இருக்கும்போதே என்னை கொலை செய்கிறார்களே ஏன்? கடலே, உன்னை விட நான் எந்த விதத்தில் உயர்ச்சி, எந்த விதத்தில் தாழ்ச்சி? உன்னை கழிவுகளாலும் எண்ணெய் வளங்களாலும் உன்னை அழிக்க நினைத்தாலும் ஓரளவுக்கு மேல் நீ அழிவதில்லை. உன்னுடைய பலம் அப்படி. ஆனால் சிறு வெட்டுக்காயம் கூட என்னை சாய்த்துவிடும். உன்னுடைய அழிவு கொஞ்சம்தான், ஆனால் என்னை மொத்தமாக அழிக்கிறார்களே. இதனால் அவர்களுக்கு லாபம் அதிகமா, நஷ்டம் அதிகமா என்பதை யோசித்து பார்க்க மறுக்கிறார்கள். விடை கூறு கடலே. மரத்தின் பார்வையில் மலை. மலையே, உன்னிலும் நான் வாழ்கிறேன், சமவெளியிலும் நான் வாழ்கிறேன், கட்டாந்தரையிலும் வாழ்கிறேன். ஆனால் உன்னிடத்தில் நான் வாழும் பொழுது மக்கள் என்னை ஏன் வெட்டி சாய்க்கிறார்கள்? உன்னிலிருந்து வரக்கூடிய காற்றாற்று வெள்ளங்களை தடுத்து நான் மக்களை காப்பாற்றுகிறேன். ஏகப்பட்ட உதவிகள் என்னிடமிருந்து மக்கள் அடைகிறார்கள். ஆனால் உன்னை அழிப்பதிலும் என்னை அழிப்பதிலும் வேறுபாடு உண்டு. உன்னை அழிப்பதற்கு அதிகம் ஈடுபாடு காட்டினால் எதிர்ப்புகள் அதிகம் கிளம்புகின்றன அதே மக்களிடத்தில். ஆனால் என்னை வெட்டி சாய்ப்பதற்கு உன்னளவுக்கு எதிர்ப்புகள் இதே மக்களிடமிருந்து எனக்கு கிடைக்கவில்லையே ஏன்? ஒரு வகையில் மக்களை நீ சுற்றி இருந்த அரணாக காப்பாற்றுகிறாய், மலைகளாக, புயல் வெள்ளம் போல். நானும் மக்களை பல்வகையிலிருந்து காப்பாற்றுகிறேன். அவர்கள் வாழ்வதற்கு தேவையான மூச்சு காற்றாகிய ஆக்சிஜனும் என்னிடமிருந்துதான் கிடைக்கிறது. ஆனாலும் மக்களுக்கு என்மேல் ஏன் இந்த கோபம்? தெரிந்தால் சொல்லு மரமே. மரத்தின் பார்வையில் அண்டம். பூமியை சுற்றி ஓரளவுக்கு என்னால் உருவாக்கப்பட்ட வாயுக்களால் நீ நிரம்பி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் என்னால் உயிர்ப்பித்த ஆக்சிஜன் என்னும் அளவு குறைந்தாலோ, அதில் ஏதேனும் சேதம் ஏற்பட்டாலோ மக்களால்
வாழ முடியாது. ஓசோன் படலத்தில் சிறு ஓட்டை விழுந்தால் பதறியடிக்கும் மக்கள் என்னை மட்டும் ஏன் கிள்ளுக்கிரையாக நினைக்கிறார்கள்? விண்வெளியே, நீ என்னை விட அதிகம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளாய். இருந்தாலும் அந்த ஆக்கிரமிப்பு பகுதியில் என்னுடைய பங்களிப்பும் உண்டு. இருந்த போதிலும் உனக்காக பதறும் மக்கள் எனக்காக ஏன் கலங்குவதில்லை? சொல்லு விண்வெளியே. மரத்தின் பார்வையில் நெருப்பு. ஏன் நெருப்பே, நீ எரிவதற்கு என்னுடைய பங்களிப்பும் இருக்கிறது. நான் இல்லாவிட்டால் உன்னால் செயல்பட முடியாது. உன்னிடமும் மக்களுக்கு பக்தி இருக்கிறது, என்னிடமும் மக்களுக்கு பக்தி இருக்கிறது. ஆனால் அளவில் வேறுபாடு உண்டு. நீ பொங்கி எழுந்தால் அண்டம் தாங்காது. அதனால் உன்னை விட்டு வைக்கிறார்களோ? பயத்தில் என்னை வெட்டி வீழ்த்துகிறார்களோ? காரணமே இல்லாமல் கூறுவாய் நெருப்பே. மரத்தின் பார்வையில் நிலம். ஏய் நிலமே, நீயும் நானும் ஒட்டியிருப்பதாலோ என்னவோ மக்களுக்கு நம்மை துன்புறுத்துவதில் ஒரு பேரானந்தம். உன்னை வெட்டி எடுத்து தோண்டி விளைநிலங்களை கட்டடங்களாக மாற்றுகிறார்கள். என்னை வெட்டி வீழ்த்தி விறகுகளாக மாற்றுகிறார்கள். ஆனாலும் உன்னளவுக்கு பொறுமை என்னிடம் இல்லை. எத்தனைதான் உன்னை தோண்டி எடுத்தாலும் இவ்வளவு பொறுமையோடு இருக்கிறாய். ஆனால் என்னால் உன்னளவுக்கு பொறுமையாக இருக்க முடியவில்லை. வறண்டு விடுகிறேன், காய்ந்து விடுகிறேன், என்னை நானே அழித்து விடுகிறேன். நான் இறந்த பின்பு என்னை பயன்படுத்தினால் கூட பிரயோஜனம் உண்டு. ஆனால் உயிரோடு இருக்கும்போதே என்னை வெட்டி வீழ்த்தி உன்னை மலட்டு நிலம் என்று பழியை உன்மீது போடுகிறார்கள். பாவத்தில் நீயும் நானும் சரிபங்குதானோ?